वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे பரமானந்தமாதவம். அற்புத நாராயணனின் அவதாரம் செயல்கள் தெய்வீகமானவை என்பதை உணர்ந்து இடைவிடாது அவற்றை சிந்திப்பவர்கள் அடையும் பயன் 10வது ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டது. வீதராக பய க்ரோதாக மன்மயா மாமுபாஸ்ரிதாக பகவோ ஞான தபசா பூதா மத்பாவமாகதாக. வீதராக பயக்ரோதாக, விருப்பம், பயம், கோபம் ஆகியவை அறவே அற்றவர்களும், மன்மையாக, வேறு எதிலும் நாட்டமில்லாமல் என்னிடமே பிரேமையுடன் ஒன்றியவர்களும், மாம் உபாஸ்ரிதாக, என்னையே புகலிடமாக கொண்டவர்களுமான பகவகா பலரும் ஞான தபசா, ஞானம் என்னும் தவத்தினால், பூதாக, தூயவர்கள் ஆகி, மத்பாவம் என் சொரூபத்தை ஆகதாக அடைந்திருக்கிறார்கள். வீதராக பயக்ரோதாக யார்? ஒன்றை அடைய வேண்டும் என்று ஆசைப்படுவது ராகமாகும். ஆசைப்பட்ட பொருள் கிடைத்ததும் அதை யாராவது அபகரித்துடுவாரோ என்ற பயம் ஏற்படுகிறது. தன்னுடைய ஆசைக்கு தடையாக இருப்பவர் மீது ஆத்திரம் கொள்வது குரோதமாகும். இந்த 3 விகாரங்களும் அறவே அற்றுப்போனவர்கள் தான் வீதராக பயக்ரோதாக என்று கூறப்படுகிறார்கள். இந்த விகாரங்கள் எப்படி நீங்குகிறது? பகவானுடைய பிறப்பையும் அவருடைய செயல்களையும் தெய்வீகமானவை என்று அறிந்து கொண்டவர்களுக்கு பகவானிடம் அனன்ய பிரேமை பெருகும். பிரேமை வளர வளர உலக விஷயங்களில் உள்ள ஆசைகள் விலகும். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. வேண்டுதல் வேண்டாம இலானாக, யாரிடமும் எந்த பற்றும் இல்லாத பகவானை பற்றினால் மற்ற உலகப்பற்று தாமாகவே நீங்கும் என்று வள்ளுவரும் விளம்பியுள்ளார். அவ்வாறே பரந்தாமனின் திருவடிகளை பற்றிய பக்தர்களுக்கு பாரில் உள்ள எந்த பொருளிலும் பற்றுதல் இல்லை, ஆசையும் இல்லை. தரணிதரனின் தத்துவத்தை அறிந்து கொண்டவர்கள் அவர் சர்வவியாபி, எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பவர் என்பதை உணர்ந்திருப்பதால், அவர் தங்களை விட்டு பிரியமாட்டார் என்ற நிச்சயம் இருப்பதால் எதற்காகவும் அவர்கள் பயப்பட மாட்டார்கள். அவர்களுக்கு எது நேர்ந்தாலும் அது உலக நாயகனின் விருப்பப்படிதான் நடக்கிறது, அனைத்தும் அவருடைய லீலையே என்று உணர்ந்திருப்பதால் அவர்களுக்கு யார் மீதும் எக்காரணத்தாலும் குரோதம் உண்டாகாது. திருமாலின் திருவருளால் எல்லா தீய இயல்புகளும் அறவே அற்றுப்போகின்றன. மன்மையாக, பகவானிடத்திலே பேரன்பு கொண்டவர்கள் முக்கரணங்களாலும் பகவானையே வழிபடுகிறார்கள். மச்சித்தா மத்கத பிராணாக போதயந்த பரஸ்பரம் கதயந்தஸ்ச மாம் நித்யம் துஷ்யந்தி ச ரமந்தி ச. எப்போதும் என்னையே நினைத்து கொண்டவர்களாய், என்னையே பிராணனாக உயிர்நிலையாக கொண்டவர்களான பக்தர்கள் தங்களுக்குள்ளே பரந்தாமனாகிய என்னுடைய பிரபாவத்தை விளக்கிக் கொண்டும் என்னுடைய கல்யாண குணங்களையும் திவ்ய லீலைகளையும் பேசிக்கொண்டும் மகிழ்கிறார்கள், என்னிடமே இன்புறுகிறார்கள் என்று 10வது அத்தியாயமான விபூதி யோகத்தில் விண்ணகர பெருமான் விளம்பியுள்ளார். இப்பேற்பட்ட பக்தர்கள் வைகுண்டநாதனை தவிர வேறு எந்த பொருளிலும் ஆசையோ பற்றோ இல்லாமல் திருமங்கை மார்பனின் திருநாமங்கள், எழில் வடிவங்கள், கல்யாண குணங்கள், திவ்ய லீலைகள் ஆகியவற்றையே சிந்தித்து கொண்டிருப்பார்கள். குடினிம் பிசினிம் சல்னிம் ஹோங்கும் நடனகோபாத்தியான் சொன்னகமுன்னோ. ஏ மனமே, நீ எழுந்தாலும் அமர்ந்தாலும் நடந்தாலும் உறங்கினாலும் நடனகோபாலனுடைய தியானத்தை விடக்கூடாது என்று சௌராஷ்டிர ஜெகத்குரு ஸ்ரீமன் நடனகோபால நாயகி சுவாமிகள் உபதேசித்துள்ளார். அவ்வாறே உலகியலில் எந்த செயலை செய்து கொண்டிருந்தாலும் ஒரு கணம் கூட மாதவனை மறவாமல் இடைவிடாது அவரையே தியானித்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் பார்க்கும் இடத்திலெல்லாம் அந்த பரமனையே கண்டார்கள். ஆகாயத்தில் நீல நிறத்தை பார்க்கும் பொழுது நீலமிக சியாமலனையே நினைக்கிறார்கள். செடி கொடிகளை பார்க்கும் பொழுது
பச்சைமா மலை போல் மேனியனை எண்ணி பரவசமடைகிறார்கள். ஆண்டாளின் அனுபவத்தை பார்ப்போம். ஆண்டாள் மழை எவ்வாறு பொழிய வேண்டும் என்று கூறுமிடத்தில் அரங்கனின் நினைவில் ஆழ்ந்து ஒவ்வொரு செயலையும் அரங்கநாதனுடன் சம்பந்தப்படுத்தி பாடுகிறாள். ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாளியம் தோளுடை பற்பநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாளாதே சார்ங்கம் உதைத்த சரமலை போல் வாழ உலகினில் பெய்திடாய் என்ற இந்த அழகான பாசுரத்திலே ஊழி முதல்வனையும் பத்மநாபனையும் மின்னலை போல் ஒளிரும் சுதர்சன சக்கரத்தையும் இடியைப் போல் ஒலிக்கும் பாஞ்சஜன்யத்தையும் சரமலை பொழியும் ஷார்ங்கவில்லையும் வர்ணிக்கிறாள். அரங்கனையே ஒவ்வொரு கணமும் நினைத்து கொண்டிருந்த ஆண்டாள் நாச்சியாரைப் போல் எம்பெருமானையே எப்போதும் நினைக்கின்றவர்கள் மன்மயாகா என்று கூறப்படுகிறார்கள். இவ்வாறு பகவானுடன் ஒன்றில்லையே திருநாவுக்கரசின் தேவாரமும் நன்கு விளக்குகிறது. முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள், மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டாள், பின்னே அவனுடைய ஆரூர் கேட்டாள், பேர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள், அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள், அகன்றாள் அகலிடத்தால் ஆச்சாரத்தை, தன்னை மறந்தாள் தன் நாமம் கெட்டாள், தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளே. ஒரு பெண்ணுக்கு திருமணம் நிச்சயமானதும் அப்பெண் மணமகனின் பெயரையும் ஊரையும் அவரை பற்றிய விவரங்களையெல்லாம் தெரிந்து கொண்டாள். அன்று முதல் அவனுடைய நினைவிலேயே மூழ்கி பித்து பிடித்தவள் போல் இருந்தாள். தாய் தந்தையை மறந்தாள், ஆச்சாரத்தை மறந்தாள், தான் யார் என்பதையும் மறந்து அந்த மணவாளனின் நினைவிலேயே வாழ்ந்தாள். இவ்வாறு வாழ்க்கை முழுவதும் பகவானுக்கே உரியது என்ற எண்ணத்துடன் பகவானுக்காகவே வாழ்பவர்களின் மனம் முழுவதிலும் மாதவன் நிறைந்திருக்கின்றார். மாமுபாஷிதாக என்று கூறப்பட்டது. சரணாகத வத்சலனிடம் சரணடைந்தவர்கள் தமக்காக எந்த செயலையும் செய்வதில்லை. எல்லாமே பகவத் பிரீத்தியர்த்தம், பகவானுக்காக, அவரை மகிழ்விப்பதற்காக என்ற எண்ணத்துடன் தன்னலம் கருதாமல் எல்லா கடமைகளையும் ஆற்றுகிறார்கள். பரிபூரணனையே புகலிடமாக கருதி அவரை சரணடைந்து அவரிடமே தங்கள் வாழ்க்கையை ஒப்படைத்து கவலையற்று நிம்மதியாக இருக்கிறார்கள். சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் வ்ரஜ அகம் த்வா சர்வ பாபேப்யஹ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சஹ. எல்லா கர்மங்களையும் என்னிடம் சமர்ப்பணம் செய்துவிட்டு மாம் ஏக்கம் சரணம் ரஜ, சர்வாதாரமான என்னையே சரணடைவாயாக, நான் உன்னை எல்லா பாவங்களிலிருந்தும் மோட்சயிஷ்யாமி விடுவிப்பேன், மா சுச்சகா கவலைப்படாதே என்று 18வது அத்தியாயமான மோட்ச சந்நியாச யுகத்தில் முகுந்தன் மொழிந்துள்ளார். ஞான தபசா பூதாக. இங்கு ஞானம் என்ற பதத்திற்கு ஆத்ம ஞானம் என்று பொருள் கொள்ளக்கூடாது. முந்தின ஸ்லோகத்தில் ஜர்ம கர்மச்ச மே திவ்யம், என்னுடைய பிறப்பும் கர்மமும் தெய்வீகமானவை என்று சாரங்கபாணி சாட்டினார் அல்லவா? அவ்வாறு அறிந்து கொள்ளும் ஞானம்தான் இங்கு குறிப்பிடப்படுகிறது. அழகிய மணவாளனின் அவதார ரகசியங்களையும் அவருடைய திவ்ய லீலைகளையும் கேட்க கேட்க களிப்பு ஏற்படுகிறது. அவருடைய அழகான ரூபத்தை பார்க்க பார்க்க பரவசம் ஏற்படுகிறது. அவருடைய பிரபாவத்தை நினைக்க நினைக்க நெஞ்சம் உருகுகிறது. இவ்வாறு அனுபவிக்கின்ற பக்தர்களின் பாவங்களும் தாபங்களும் தாமாகவே அழிகின்றன. தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினார் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றவும் தீயினில் தூசாகும் என்று சூடி கொடுத்த சுழற்கொடி சொல்லியதைப் போல தூய மலர்களால் அச்சித்து திவ்ய நாமங்களால் துதித்து மனதிலே மணிவண்ணனின் தெய்வீக லீலைகளை நினைப்பவர்களின் வினைப்பயனால் ஏற்பட்ட பாவங்களெல்லாம் நீங்கிவிடும். பூத்தாக அவர்கள் தூய்மையானவர்களாக ஆகிறார்கள். மத்பாவம் ஆகத்தாக என்றார். தூய பக்தருடைய செயல்கள் அனைத்துமே சர்வேஸ்வரனின் செயல்கள் போன்று தெய்வீகமாகின்றன. அவர்களுடைய மனம் ஒரு கணம் கூட ஓங்கார ரூபனை விட்டு விலகுவதில்லை. அவர்களுக்கு எப்போதுமே பகவத் தரிசனம் கிடைக்கிறது. நெருப்பிலிட்ட இரும்பு உருண்டை நெருப்பின் உஷ்ணத்தையும் பிரகாசத்தையும் பெற்று நெருப்பு மயமாகவே ஆவதைப் போல பக்தன் பகவானைப் போல சச்சிதாந்த வடிவமாகின்றான். பகவானுடைய கல்யாண குணங்களான அபகத பாப்மா பாபமற்ற தன்மை, விஜரக மூப்பற்ற தன்மை,
விமிருத்யுகு மரணமற்ற தன்மை, விஷோகः சோகமற்ற தன்மை, அவிகாரக விகாரமற்ற தன்மை, அபிபாசக பசிதாகமற்ற தன்மை, சத்தியகாமம் சத்திய சங்கல்பம் ஆகிய 8 குணங்களையும் அடைந்து பகவானுடைய சொரூபத்தை அவர்கள் அடைகிறார்கள். வீதராக பய குரோதாக மன்மயா மாமுபாஸ்ரிதாக பகவோ ஞான தபசா பூதா மத்பாவமாகதாக.